மசாலா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். மிளகு, சீரகம், புதினா, கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், பச்சை மிளகாய் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டோம். 2 மீடியம் சைஸ் அனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் அனியன்ஸு மசாலா கிரைண்ட் பண்ணும்போது போட்டுருக்கோம். நீங்கள் பூண்டு இஞ்சி பேஸ்ட் இல்லைன்னா மசாலா கிரைண்ட் பண்ணும்போது பூண்டு இஞ்சி போட்டு அதோடு சேர்த்து கிரைண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கிறதுனால நான் மசாலையில் போட்டு கிரைண்ட் பண்ணல. நீங்கள் மசாலா அரைக்கும் போது அதில் போட்டு பூண்டு இஞ்சி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் நான் 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போடுறேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள். நம்ம கிரைண்ட் பண்ண க்ரீன் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1/2 கேஜிக்கு தேவையாக இருக்கிறத நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். 1/2 கேஜி பீஃபுக்கு தேவையாக இருக்க எல்லா மசாலாவும் நம்ம கிரைண்ட் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சு பீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம இதை இந்த மசாலாலேயே வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம மிளகாய்த்தூள் போட போகிறதில்ல. அதுக்கு தான் மிளகு அதிகமாக போட்டிருக்கோம். மிளகு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையாக்குற உப்பு இப்போவே போட்டுக்கணும். இப்போ நம்ம ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜாரில் மசாலா இருந்துச்சு, அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூட பாருங்கள், நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா இது பீஃப் குக் ஆகணும், அதுக்காக தான். பாருங்கள், நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம். இது நம்மள குக் ஆகும். ஒரு 20 மினிட்ஸ் விட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் பொட்டேட்டோஸ் போடுறேன். 1 பிக் பொட்டேட்டோ ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொட்டேட்டோஸ் போடுறேன். பொட்டேட்டோஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி பொட்டேட்டோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பெப்பர் கிரேவியில். அது ஸ்மாஷ் ஆகிடக்கூடாதுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி பாருங்கள், இந்த திக்னஸில் போடுறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் இது ட்ரை ஆகட்டும். பொட்டேட்டோ குக் ஆகிற வரைக்கும் நம்ம விடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொட்டேட்டோ போட்டு பாயில் ஆகிறதுக்கு விட்டோம். இது ரைஸ் கூட சப்பாத்தி இன்னும் ட்ரை ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகிடும். அப்போ கிரேவி இன்னும் நம்மளுக்கு திக்காக இருக்கும். மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் வாசனை. மெத்தட் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. பரவாயில்ல, எவ்வளோ ஜூஸியாக ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது. ஒன்ஸ் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.